குமரி மகாசபாவின் சார்பில் ஐஆர்இஎலை பற்றி சில கருத்துக்களை, உண்மைகளையும் சத்தியங்களையும் பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக குமரி மகாசபா கடமைப்பட்டிருக்கிறது. குமரி மகாசபா ஒரு சான்றோர் சபையாயதால் அறிந்தவர்களும் ஞானிகளும் விஞ்ஞானிகளும் அடங்கிய ஒரு சபையானதால் நிலவில் இருக்கக்கூடிய ஏராளமான சந்தேகங்களையும் குழப்பங்களையும் மக்கள் மத்தியில் இருக்கும் பீதிகளையும் சரிப்படுத்த வேண்டிய, உண்மையை சொல்லி மக்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு கடமை குமரி மகாசபாவுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் முன்னெடுத்து மக்கள் முன்பு கொண்டு வருகிறோம். ஐஆர்இஎல் என்பது 1965 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் புற்றுநோய் என்பது 1965க்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டர் சோமர்வெல்லால் கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டர் சோமர்வெல் நெய்யூரில் இருக்கக்கூடிய கேன்சர் சென்டரை ஆரம்பிப்பதற்கு காரணமே ஐஆர்இஎல் கிடையாது. அந்த சமயத்திலே வாய் புற்றுநோய் இருந்தது. வாய் புற்றுநோயின் காரணம் என்னவென்றால் வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு போன்றவைகளை புகையிலை பயன்படுத்தியதால் தான் ஏராளமான மக்களுக்கு வாய் புற்றுநோய் இருந்தது. ஆகவே வாய் புற்றுநோய் தான் முதல் புற்றுநோயாகவும், இரண்டாவது புற்றுநோயாக நுரையீரல் புற்றுநோயாக இருந்தது. நுரையீரல் புற்றுநோய் என்பது சுருட்டு குடிப்பதாலும் பீடி குடிப்பதாலும் தான் ஏற்பட்டதாக இருந்தது. மக்கள் எப்பொழுதுமே சுருட்டும் பீடியும் ரெகுலராக குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக குடலும் கல்லீரல் புற்றுநோய் இருந்தது. கல்லீரலும் குடலும் புற்றுநோய்க்கு காரணம் என்னவென்றால், அந்த காலத்திலே மாம்பட்டை குடிப்பார்கள், மாம்பட்டை கஷாயம் எடுத்து குடிப்பார்கள், அதிர்ஷ்டம் செய்து குடிப்பார்கள், பலவிதமான போதைப் பொருள்களை வீட்டிலே உற்பத்தி, கள்ளு, சாராயம், மாம்பட்டை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை அவர்கள் உற்பத்தி செய்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே வாழ்க்கையின் சிஸ்டத்தின் காரணத்தினாலே தவிர ரேடியேஷனாலோ அல்லது ஐஆர்இஎல்னாலோ இந்த மாதிரி கேன்சர் வரவில்லை. ஐஆர்இஎல் வருவதற்கு முன்பே கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைத்துமே டாக்டர் சோமர்வெல்லால் கண்டுபிடிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே ஐஆர்இஎல் தான் இதற்கு காரணம், ரேடியேஷன் தான் இதற்கு காரணம் என்று கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. நாங்கள் குமரி மகாசபாவிலே இன்டர்நேஷனல் கேன்சர் சென்டர் டைரக்டர் நெய்யூரில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து அவரிடத்திலே அவருடைய கருத்துக்களை கேட்டோம். அவர்களும் துல்லியமாக கூறினார்கள். மவுத் கேன்சர், வாய் கேன்சரும் குடல் கேன்சர், லங் கேன்சர் இதுதான் கூடுதலாக உள்ளது. இதற்கு காரணம் ரேடியேஷன் இல்லை. மணவாளக்குறிச்சியிலிருந்து நோயாளிகள் அதிகம் இல்லை, மற்ற இடங்களில் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். ரேடியேஷன் தான் காரணம் என்று கூறுவதாக இருந்தால், கன்னியாகுமரியிலும் இந்த ரேடியேஷன் தாது பொருள்கள் உண்டு, முட்டத்திலும் உண்டு, சின்ன முட்டத்திலும் உண்டு, மணக்குடியிலும் உண்டு. ஏன் அங்கு ரேடியேஷன் இல்லை? அங்கு ஏன் புற்றுநோய் இல்லை? அது அல்லாமல் இந்த மணவாளக்குறிச்சியில் மீனவ மக்களுக்கு மாத்திரம்தான் ரேடியேஷன் வருவதால் புற்றுநோய் வருவதென்றால், மணவாளக்குறிச்சியில் எல்லா தர மக்களும் இருக்கிறார்கள். பல இன மக்கள் இருக்கிறார்கள், பல மத மக்கள் இருக்கிறார்கள், பல கட்சி மக்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு பாதிப்பு இல்லை? புற்றுநோய் என்பது ஒரு பாரம்பரியமான இரத்த சம்பந்தப்பட்டது. ஆகவே அநியாயமாக ஐஆர்இஎலை குற்றம் சொல்லுவது மிகவும் தப்பானது. இந்த குமரி மகாசபாவிலே நாங்கள் எல்லா விஞ்ஞானிகளையும் அழைத்த, ரேடியேஷன் விஞ்ஞானிகளை நாங்கள் அழைத்தோம். ரேடியேஷன் விஞ்ஞானிகள் பலர் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியிலிருந்தும், பயோனியர் குமாரசாமி கல்லூரியிலிருந்தும், எஸ்டி ஹிந்து காலேஜில் இருந்தும் ஏராளமான ப்ரொஃபஸர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். கிராமம் கிராமமாக சென்றிருக்கிறார்கள். சின்ன விளை, பெரிய விளை, மணவாளக்குறிச்சி எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மணலிலே ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், கடலுக்கு உள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், ஆண்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், பெண்களையும் குழந்தைகளையும் வீட்டிற்கு உள்ளும் வீட்டிற்கு வெளியிலும், ஆகாயத்திலும், மீன்களிலும், காய்கறிகளிலும், மரங்களிலும், தண்ணீரிலும் எல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதற்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச்சில் உள்ள விஞ்ஞானிகளையும் அழைத்திருக்கிறார்கள். இப்படி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்ததில் மணவாளக்குறிச்சி ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் ஆனது மற்ற இடத்தை விட பாதி கூட இல்லை என்று நிரூபித்திருக்கிறார்கள்.
மற்ற இடங்களில் கூடுதல் இருக்கிறது, மணவாளக்குறிச்சியிலே பாதி கூட இல்லை என்றால் அதற்கு காரணம் இருந்த ரேடியேஷன் இருந்த தாது பொருள்களை மணவாளக்குறிச்சி ஐஆர்இஎல் அதை மாற்றுவதுதான் அதற்கு காரணம். ஆகவே ஐஆர்இஎல் இருப்பதனால் நாட்டுக்கு நன்மையே தவிர ரேடியேஷன் குறைகிறதை தவிர ரேடியேஷன் கூடுவதற்காக வாய்ப்பு இல்லை. இதை அவர்கள் புத்தகங்களிலும் பிஹெச்டிகளிலும் ஏராளமான பல நாட்டு பத்திரிகைகளிலும் செய்திருக்கிறார்கள், இன்டர்நேஷனல் ஜேர்னல்களிலும் பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள், பிஹெச்டி எழுதியிருக்கிறார்கள். இப்படி அதிகாரபூர்வமான விஞ்ஞானிகளிடத்திலிருந்து நம் உண்மை அறிய முடியுமா? ஆராய்ச்சி செய்தவர்கள் அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் தப்பு, ஆனால் மீனவ மக்கள் படிப்பு அதிகம் இல்லாதவர்கள் கூறுவதுதான் உண்மை என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. ஆகவே விஞ்ஞானிகள் கூறும்படியும் மணவாளக்குறிச்சி மணல் கம்பெனியினால் சேதம் இல்லை, பாதம் இல்லை, நன்மையே நடக்கிறது என்று எல்லாரும் கூறியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகளுடைய கருத்து என்னவென்றால் ஐஆர்இஎல் இன்னும் பெருக வேண்டும், அவர்களுடைய ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய இடம், அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம் இன்னும் பறந்து செல்ல வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இவர்கள் இந்த தொழிலை செய்கிறதாக இருந்தால் ரேடியேஷன் குறையும், மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று ஐஆர்இஎல் மாத்திரமில்லை, இன்னும் அதன் தொட்டடுத்த அதை சம்பந்தப்பட்ட இன்னும் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். வருவதாக இருந்தால் இன்னும் ஏராளமான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஐஆர்இஎல் இருக்கிறதுனால் அவர்கள் சிஎஸ்ஆர் வழியாக ஏராளமான பெனிஃபிட்கள் மாவட்டத்துக்கு கிடைக்கிறது, கிராமங்களுக்கு கிடைக்கிறது, பஞ்சாயத்துக்கு கிடைக்கிறது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளுக்கு கிடைக்கிறது, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜுக்கு கிடைக்கிறது, கல்விக்காகவும் பல காரியங்களுக்கும் இந்த ஐஆர்இஎல் உதவி செய்கிறது. ஆகவே ஐஆர்இஎல் மிகவும் சிறப்பாக வளர வேண்டும், இதை கூடுதல் வளர வைக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அநேக விஞ்ஞானிகள் இங்கு வந்து கூறியிருக்கிறார்கள். எங்களிடத்தில் அதற்கு வேண்டிய எல்லா ஆதாரங்கள் இருக்கிறது, வீடியோ எடுத்திருக்கிறோம், போட்டோகிராஃப் இருக்கிறது, பென் டிரைவும் இருக்கிறது. இதனுடைய எல்லா காரியங்களும் குமரி மகாசபாவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாக ஒரு வதந்தி என்னவென்றால் ஐஆர்இஎல் காரணத்தினாலே ஏராளமான மக்களுக்கு ரேடியேஷன் இருக்கிறது, ரேடியேஷன் காரணத்தினால் புற்றுநோய் வருகிறது என்று ஒரு வதந்தி. இந்த வதந்தி வேண்டுமென்றே கட்டுக்கதையாக திட்டமிட்டு வெளியிட்ட ஒரு கட்டுக்கதையாகும், ஒரு பீதியை, மரண பீதியை கிளப்புவதாகும், தேச துரோக செய்திகளாகும். மக்களை அமைதியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை, அமைதியாக இருக்கக்கூடிய கடலோர மக்களுக்கு இந்த மாதிரி மரண பீதியை சில ஆளுகள் தூண்டுகிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த பீதியை உண்மை அறிவதற்காக ஐஆர்இஎல் இருந்து ஓய்வு பெற்ற பழைய ஊழியர்களை நாங்கள் குமரி மகாசபாவில் அழைத்தோம். 2 பேர் 85 வயது உள்ள 2 பழைய தொழிலாளர்கள் வந்திருந்தார்கள். ஏராளமான பழைய தொழிலாளிகள் ஐஆர்இஎல் வேலை செய்தவர்கள் குமரி மகாசபாவில் வந்திருந்தார்கள். குமரி மகாசபா என்பது ஒரு இன்டலெக்சுவல் பாடி ஆகினால் நாங்கள் எல்லாரும் சொல்லுவதை கேட்பது கிடையாது. நாங்களே அறிந்து ஆராய்ந்து விசாரித்து கண்டுபிடித்து தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த மாதிரி கேன்சர் ஏற்படுகிறது ஐஆர்இஎல் என்றால் முதலாவது பாதிக்கப்பட வேண்டியது அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்காக இருக்க வேண்டும், அந்த தொழிலாளிகளுடைய குடும்பங்களுக்காக இருக்க வேண்டும். ஆகவே ஓய்வு பெற்ற தொழிலாளிகளை நாங்கள் அழைத்தோம், அவர்களோடு நாங்கள் உரையாடினோம், அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். அதனுடைய ஓல்டு எம்ப்ளாயீஸுடைய யூனியன் செக்ரட்டரி மிஸ்டர் துரைபாண்டியும் அவருடன் பொருளாளராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜான்சனும் இன்னும் ஏராளமான பழைய ஒர்க்கர்ஸ் இங்கு வந்திருந்தார்கள். 1965 ஐஆர்இஎல் ஆரம்பித்த சமயத்திலே 65 ஜாயின் பண்ண முதல் பேட்ச்ல ஜாயின் பண்ண 2 பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், 85 வயது. அவர்களுக்கு ஒரு புற்றுநோயும் இல்லை, புற்றுநோய்க்குள்ள ஒரு அறிகுறியும் இல்லை. அவர்களிடத்தில் நானே கேட்டேன், உங்களுக்கு புற்றுநோய் பிரச்சனை எப்படியாவது வந்ததா? உங்கள் அறிவில் இந்த மாதிரி ஐஆர்இஎல் இருந்து யாராவது வேலை செய்தவர்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறதா? இதனால் வந்தது உண்டா? மற்ற மக்களுக்கு பாதிப்பு உண்டா என்று நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் 2 பேரும் கூறினார்கள், நாங்கள் எப்பொழுது வேலைக்கு ஆரம்பித்தோமோ அப்பொழுதிருந்தே இதுவரை பீதியை கிளப்புகிறார்கள், இது உண்மை கிடையாது. நாங்கள் பல இடங்களில், பல மேடைகளில், பல கூட்டங்களில் நாங்கள் கூறியிருக்கிறோம், நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சிகள். அதுவாக புற்றுநோய் வருவதாக இருந்தால் முதலில் எங்களுக்கு தானே வந்திருக்க வேண்டும், ஆனால் எங்களுக்கு வரவில்லை, எங்கள் குடும்பங்களுக்கு வரவில்லை. இப்படி பொய் பிரச்சாரங்களையும் பீதிகளையும் கிளப்பக்கூடாது என்று அவர்கள் கூறியதும் குமரி மகாசபாவில்
ரெக்கார்டுகளில் இருக்கிறது. எல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறோம், எங்களிடத்தில் பத்திரமாக இருக்கிறது. இப்படி உண்மையை தெரிந்த பிறகுதான் குமரி மகாசபாவில் உள்ளவர்கள் பொறுப்பாக பேசுவது உண்டு. கேட்காமலும் ஆராய்ச்சி செய்யாமலும் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசுவது கிடையாது. அதுபோன்று அங்குள்ள அநேக மக்களோடு நாங்கள் கலந்துரையாடினோம். அவர்கள் என்ன, நாங்களும் ஐஆர்இஎலுக்கு சென்றிருக்கிறோம். நானும் தனிப்பட்ட முறையில் ஐஆர்இஎலுக்கு சென்றிருக்கிறேன். மணல் எடுத்த இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த இடங்களிலே திரும்ப அவர்கள் மணலை இட்டு ஏராளமான மரங்களை நட்டிருக்கிறார்கள். குலை குலையாக மாம்பழங்களும் தென்னையும் பல காரியங்கள் காய்த்திருக்கிறதையும் பலாப்பழங்களையும் நான் கண்டேன். அதுபோன்று மணல் எடுத்த இடத்திலே பெரிய விலையிலே ஒரு பெரிய ஆலயம், கத்தோலிக்க ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் மணலிலிருந்து தாது பொருளை எடுத்த பிறகு அதை நிரப்பி மக்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார்கள். அந்த திரும்ப பெற்ற மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அதன் ஆதாரங்கள் தான் அந்த மணலிலே தான், திரும்ப பெற்ற அதே மணலிலே தான் ஆலயம் இருக்கிறது. ஆலயத்தில் அநேகர் வருகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். இப்படி அதனுடைய பலனை எடுத்துவிட்டு பீதியை கிளப்புவது ஒரு விதத்திலும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அது அல்லாமல் வாழ்வாதாரம் என்கிறார்கள். இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு மாத்திரம்தான் வாழ்வாதாரம் வேண்டும், மற்ற மக்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டாம் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. கடலோரத்தில் 3 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் கடலோரம் அல்லாத இடத்திலே இன்னும் 17 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த 17 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கண்டிப்பாக கணக்கில் எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு சிறிய கூட்டத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை பலிகாடாக ஆக்கக்கூடாது. இந்த மணல் கம்பெனியானது முற்றிலுமாக வேலை செய்வதாக இருந்தால் இன்னும் ஏராளமான ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அந்த ஐஆர்இஎலுடைய அடுத்து இந்த பொருள்களையே வைத்து வேல்யூ அடிஷன் சென்டர்ஸ் இன்னும் உற்பத்தி செய்வதாக இருந்தால், உற்பத்தி பெறுவதாக இருந்தால், ஏராளமான கம்பெனிகள் வருவதாக இருந்தால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாவட்டத்தின் பொருளாதாரம் கூடும். இதனால் வியாதி வருகின்றது என்பது முற்றிலுமான பொய். இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், பீதியை கிளப்பக்கூடியவர்கள், நாட்டுக்கு விரோதமாக நாட்டு சொத்தை எடுக்கக்கூடாது என்று மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. தாது பொருள்கள் நாட்டினுடைய சொத்தாகும். இந்த நாட்டு சொத்தை எடுக்கக்கூடாது என்று யாரும் தனியார் கூறுவது தவறு. அதிலும் உலகம் இன்று தாது பொருள்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமயத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய நல்ல உயர் தரமான தாது பொருள்கள் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோரம் தான். இதை எடுக்கக்கூடாது என்று சொல்லுவது மிகவும் தவறானது. அப்படி கடலோர மக்களுக்கு தேவையான எல்லாவித காரியங்களையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் எடுக்கின்ற அந்த தாது பொருள்களை எடுத்த பிறகு அந்த பூமியை திரும்ப கொடுக்கிறார்கள். 11 மாச லீஸில் தான் கொடுக்கிறார்கள். அவர்கள் விலைக்கு வாங்குவதில்லை, பட்டா மாறுவதில்லை, பூமி அவர்களுடைய கையிலே தான் இருக்கிறது. நல்ல ஒரு தொகையையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆகவே யார் யாரெல்லாம் லீஸில் கொடுக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக லட்சாதிபதிகளாகவும் குரோர்பதிகளாகவும் மாறுகிறார்கள். திரும்ப பூமியும் அவர்களுக்கு சுத்தப்படுத்தி கிடைக்கிறது. அந்த சுத்தப்படுத்தி கிடைக்கக்கூடிய பூமியிலே அவர்கள் மீண்டும் வீடு வைக்க முடியும். எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோன்று இப்படி பீடிக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறக்கூடிய அந்த கிராமங்களில் உள்ள ஆளுகளையும் நாங்கள் சந்தித்தோம். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய பெற்றோர் இந்த ஐஆர்இஎல் இருந்தார்கள், அங்கு வேலை செய்தார்கள், அங்கு வேலை செய்ததனால்தான் நாங்கள் படிக்க முடிந்தது, நாங்கள் முன்னேறுவதற்கு காரணமே இந்த ஐஆர்இஎல் தான். இவர்கள் சில கணக்குகளை சொல்லுகிறார்கள். அங்கு சர்வே செய்தார்கள், இங்கு சர்வே செய்தார்கள், இங்கு நோய் இருக்கிறது, எங்கள் வீட்டில் சர்வேக்கு வரவே இல்லை. நாங்கள் மணவாளக்குறிச்சியில் கடலுக்கு முகப்பில் இருக்கிறோம். ஐஆர்இஎல் தான் எங்கள் பரம்பரையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டிற்கு சர்வேக்கு வரவில்லை, எங்கள் கிராமத்திற்கு வரவில்லை. எங்கள் கிராமத்துக்கு வராமல், எங்கள் வீட்டுக்கு வராமல், எங்களோடு கேட்காமல் எப்படி இவர்கள் சொல்ல முடியும் நாங்கள் இங்கெல்லாம் போனோம், சர்வே செய்தோம் என்று? ஆகவே இதெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். அதனுடைய ஆதாரங்களையும் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரி ஐஆர்இஎல்னால் பாதிப்பு தான் வருகிறது, ரேடியேஷன் வருகிறது, கேன்சர் வருகிறது என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. நான் பிரைம் மினிஸ்டருக்கும் அதே மாதிரி பல மந்திரிகளுக்கும் கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடித்ததை குமரி மகாசபா சார்பில் எல்லா இன்டர்வியூகளையும் செய்து நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். இந்த மக்கள் செய்வதெல்லாம் தப்பு, இவர்கள் சொல்லுவதாம் தப்பு என்று. அதற்கு பிறகு சில ஆள்கள் எங்களுக்கு இதையும் கூறினார்கள்,
ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஐஆர்இஎல் தொடங்குவதற்கு முன்பாகவே குளச்சல் துறைமுகமானது ஒரு இன்டர்நேஷனல் மேரிடைம் ரூட்டில் தான் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான 2000 3000 ஆண்டுகளாக அது இன்டர்நேஷனல் ஏர் மேரிடைம் ரூட்டில் தான் இருக்கிறது. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சமயத்திலே ஜெர்மன் கப்பல்களும் ரஷ்யா கப்பல்களும் ஜப்பான் கப்பல்களும் குளச்சல் துறைமுகத்துக்கு வருவது உண்டு. அங்கு வரக்கூடிய அந்த கப்பல்கள் இந்த தாது பொருள்களை எடுத்து கடத்தி செல்வது உண்டு. இதை நாங்கள் சிறு பிள்ளைகள் இருந்தே பார்த்திருக்கிறோம். அப்படி அந்த தாது பொருள்களை கடத்தக்கூடியது ஒரு தொழிலாக இந்த கடற்கரையில் நடந்து கொண்டு இருந்ததை நாங்கள் சிறு பருவத்திலிருந்தே பார்த்திருக்கிறோம். அந்த தொழில் இப்பொழுது தொடர்கிறதா, இல்லை அந்த தொழிலை தொடர்வதற்காகத்தான் இந்த மாதிரி போராட்டங்கள் செய்கிறார்களா என்ற சந்தேகம் கூட சில ஆளுகளுக்கு வந்தது உண்டு. என்னிடத்தில் ஆளுகள் கூறியதும் உண்டு. ஒருவேளை ஐஆர்இஎல் இருந்தால் இந்த மாதிரி கடத்தலுக்கு இவர்கள் ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பார்களோ என்ற சந்தேகத்தில் இவர்கள் இப்படி செய்கிறார்களா என்ற சந்தேகம் கூட பலருக்கு எழுகிறது உண்டு. ஆகவே ஐஆர்இஎல் செய்யக்கூடியது ஒரு நல்ல தேச துரோகம் அல்ல, தேசத்திற்கு நாட்டின் வளர்ச்சிக்கு நாட்டை வல்லரசாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரத தேசத்தினுடைய அனைத்து பேரும் ஐஆர்இஎலோடு இருந்து இந்த நாட்டை வளர்த்துவதற்காக ஒரு சூப்பர் பவராக கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பது குமரி மகாசபாவுடைய கருத்தாகும். இப்போ ஐஆர்இஎலை பற்றி வர குற்றச்சாட்டுகள்ல முதன்மையாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது நாலம் டு மணாலக்குறிச்சியில் இருக்கிற 15 கிலோமீட்டரை 4 நிமிஷத்துக்கு ஒரு டாரஸ் கிடக்கும். இதுக்கு நம்மளுடைய சாலைகள் போதுமானதாக இல்லை, இதனால் நிறைய விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்த சாலை விபத்துகள் மாத்திரம் இல்லை ஒரு குற்றச்சாட்டு, வேறையும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுவும் என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த ஐஆர்இஎல்னால நிறைய புற்றுநோய் வருது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொன்னா நிலச்சரிவு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி, 3வது என்னன்னு சொன்னா இந்த மாதிரி மணல்கள் எல்லாம் எடுக்கிறதுனால கடல் தண்ணி உள்ளால வந்து உப்பு தண்ணியா, கிராமங்கள்ல பூரா உப்பு தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பொய் குற்றச்சாட்டுகள். ரோடு சரியில்லைன்னு சொன்னா ரோடை ரிப்பேர் பண்றதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்தியா முழுசும் எல்லா இடங்கள்லயும் ரோடுகள் அப்படித்தான் இருந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் அதை ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இது வேர் அண்ட் டேர் தான், ரிப்பேர் ஆகும், அதை ரிப்பேர் செய்யக்கூடியது தான். அதே மாதிரி போக்குவரத்து கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துல. அதனாலதான் இப்போ நேஷனல் ஹைவே செய்யறாங்க. இதே சில ஆளுகள் என்னன்னா, நமக்கு தேசிய நெடுஞ்சாலை எதுக்கு வேணும், ட்ரெயின் இருக்குது இல்லையா, நமக்கு அது எதுக்கு வேணும், இது எதுக்கு வேணும், குற்றச்சாட்டுகள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளாக தான் இருக்குதே தவிர ரோடுகள் பழுதுகளை உண்மைதான். ஆனால் அதுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, புதுப்பிக்கப்படலாம். ஆனால் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள், ஐஆர்இஎல் காரணத்தினால் கிராமங்களில் எல்லாம் தண்ணீர் வந்து விட்டது, உப்பு நீர் வந்து விட்டது என்று கூறுவது தப்பு. காரணம் என்னவென்றால், மணவாளக்குறிச்சியிலும் எல்லோரும் தண்ணீர் எடுக்கத்தான் செய்கிறார்கள், எல்லா கிராமங்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் உப்பு நீரை எடுக்கவில்லை. இதனால் உப்பு தண்ணி கீழே வருவது கிடையாது. இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள். நிலச்சரிவு நடப்பது இல்லை. சிலர் கூறுகிறார்கள் ஐஆர்இஎலுடைய மணலை எடுத்து வேஸ்டை மலை மாதிரி வைத்திருக்கிறார்கள் என்று. அதையும் நான் அவர்களோடு கேட்டேன், இந்த மலை மாதிரி நீங்கள் எப்படி ஆர்டிபிஷியலாக மணல் மலையை எப்படி கொண்டு வந்தீர்கள் என்று. அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இது மணல் மலை இல்லை, சில தாது பொருள்களை நாங்கள் எடுத்தோம், இன்னும் அதில் சில தாது பொருள்கள் இருக்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவ்வளவு தடைகள் இருக்கிறது. இந்த தடைகள் இல்லாமல் இருந்தால் இதற்கு முன்பே நாங்கள் இதையெல்லாம் எடுத்து விட்டு சுத்தமாக எடுத்த பிறகு நாங்கள் நிரப்பி கொடுத்திருந்திருப்போம் என்று கூறுகிறார்கள்.